வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்கள். இன்றைக்கி அந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பலம் இந்த 2024-25 எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறீங்க. எனக்கு இந்த குரு பயிற்சி பலன்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏற்கனவே நல்லா ஒரு நேரம் நடந்துட்டுருக்குது. எனக்கு இதில் எந்த மாதிரியாக குரு பயிற்சி இருக்க போகுதுன்றதில் அறிஞ்சிக்கிறதுல கொஞ்சம் ஆவலாகவும் இருக்கிறீங்க. அதே சமயத்தில் எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க. இந்த குரு பார்த்திங்கன்னா மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடமான அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார். அஷ்டம குரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். உங்களுடைய குரு பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானத்துக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி, அடுத்து உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி எங்கே போகிறாரு? 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். 8ஆம் இடத்திற்கு செல்லும்போது எந்த மாதிரியான இதை கொடுக்க போகிறார் உங்களுக்கு? இந்த துளாராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் நிறைய ஒரு தொழிலில் நிறைய வளர்ச்சியை சந்திச்சிட்ருக்கிறீங்க. அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துட்ருக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலில் அந்த ஒரு சின்ன சின்ன சிரமங்கள் வரும். உங்களால் அந்த தொழிலில் செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். ஏன்னா அஷ்டம குருவாக இருக்கும்போது அவரால் முழுமையாக உங்களுக்கு சுபபலனை கொடுக்க முடியல. எதிர்க்க இருக்கிறாரு, உங்களுடைய ராசிக்கு எதிர்க்க இருக்கிறாரு. ஆனாலும் என்ன ஆயிட்டாரு? மறைஞ்சு போயிட்டார். மறைஞ்சு போனதுனால அவரால் உங்களுக்கு நேரடியாக சுபபலனை கொடுக்க முடியாது. மறைமுகமாக தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அதில் ஒரு மனப்பக்குவம் கொடுத்து அந்த மனப்பக்குவம் மூலமாக உங்களுக்கு வெற்றியை தர போகிறாரு குரு பகவான். அந்த குரு பகவானை வெற்றி தருவது மூலமாக உங்களுக்கு என்ன ஆக போகுது? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கடன்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை வளர்ச்சி செய்யணுன்றதுக்காக ஒரு நிறைய கடனை வாங்கி வச்சுட்டீங்க. என்ன செய்கிறது? என்னுடைய போராத நேரம், நான் கடனை வாங்கிட்டேன், எனக்கு இந்த கடன்லாம் அடையுமா அம்மா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அடையும். இந்த காலகட்டத்தில் தொழிலில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சிட்டிங்கன்னா போகிறோம். இல்லை அந்த தொழிலில் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா போகிறோம். அந்த தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்ருக்குது. அந்த தொழில் மூலமாக உங்களுடைய கடனும் அடைய போகுது. கடன் இருக்குன்னு நீங்கள் எப்போதுமே கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டீங்கன்னா அந்த கடன் முழுவதுமாக அடையாது. கடன் தானே இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க வச்சுக்கோங்க, அந்த கடன் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது. இப்போ உங்களுக்கு கடன் இருக்கா? சில பேருக்கு எப்படி இருக்கும்? கடன் இருக்காது, வியாதி அதிகமாக வரக்கூடிய நேரம். ஏன்னா அஷ்டம குரு என்ன பண்ண போகிறாரு? உங்களுக்கு மருத்துவ செலவை கொடுக்க போகிறாரு. இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? முன்கூட்டியே ஃபுல் செக்கப்பு பண்ணிக்கணும். அந்த ஃபுல் செக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? அந்த மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சம் குறையும். உங்களுக்கு இன்றைக்கி பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குது, கேஸ்ட்ரிக்கு நினச்சி நீங்களே ஒரு மருத்துவர் பார்த்தீங்களா? துளாராசி அன்பர்கள் எப்போதுமே செய்யக்கூடிய இடம் என்னன்னா, தங்களை தாங்களே என்ன பண்ணிப்பாங்க? ஒரு மருத்துவராக நினச்சிப்பாங்க. அந்த ஜீரகத்தை 2 எடுத்து போடு, இல்லை அந்த மிளகு எடுத்து போடு, சளி பிடிக்குதா 2 மிளகு எடுத்து போடு, எடுத்து சாப்பிடு, இல்லை உனக்கு கேஸ் ட்ரபிளாக இருக்கா 2 இஞ்சி பூண்டை தட்டி போட்டு சாப்பிடு, சரியாக போயிடும். இப்படி நீங்களே ஒரு மருத்துவராக இருக்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த குரு என்ன பண்ணுவார்? நீயே செய்யக்கூடாது எதுவுமே, நீ மருத்துவரை போய் ஆலோசனை பண்ணாதான் உனக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போகிறாரு. அப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு மருத்துவ செலவுல இருந்து
நீங்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும், இல்லாட்டி ஏதாவது தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவை நீங்கள் சந்திக்க வேண்டிய நேரமாக இருக்கும். என்ன மேடம் ரொம்ப பயமுடுத்துறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே நிறைய சந்திச்சாச்சு, இதுக்கு மேலே என்ன சந்திக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க. நம்ம எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறோமோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். குரு பகவான் அஷ்டம குருவாக இருக்கும்போது நீங்கள் முன்னெச்சரிக்கையாக சில திட்டமிடுதலோடு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலோட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கலாம். இந்த கடன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த கடனை வாங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது உள்ளுக்குள்ள. என்னடா இது, அந்த கடனை வாங்கிட்டோம்னா நம்ம தப்பிக்க முடியுமா, நம்மளுக்கு வருமானம் வந்துருமா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த குரு என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாரு, கடனாக கொடுக்க போகிறாரு. ஆனால் உங்களுக்கு என்ன செய்யறாரு, நேரடியாக வருமானம் கொடுக்கக்கூடாதுல்ல. இப்போ மறைஞ்சிருக்கும் போது அவர் எப்படியாவது உங்களை சப்போர்ட் பண்ணணும். துளாராசி நண்பர்களை நம்ம எப்படியாவது சப்போர்ட் பண்ணணும்ல. ஏன்னா அவரும் அதோடைய அந்த உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் இல்லையா, அந்த அதிபதியான அந்த ரிஷபராசியிலே தானே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணணும். எப்படி சப்போர்ட் பண்ணுறது, உங்களுக்கு டைரெக்டாக வருமானத்தை கொடுக்க முடியாது. அதனால இவருக்கு நம்ம கடனாக கொடுப்போம்னு நினச்சி கடனை கொடுக்க போகிறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கடனை வாங்குறதுக்கு தயங்கக்கூடாது. உங்கள் வருமானத்திற்குள்ளே வாங்கிக்கணும். உங்களால் மாதம் மாதம் இஎம்ஐ எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த துளாராசி அன்பர்கள் இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு குரு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு தடைகள் எல்லாம் விளக்க போகிறாரு. அந்த மறைவில் இருக்கும்போது, அதுவும் 8ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர் யோகத்தை கொடுக்க போகிறாரு. உங்களுடைய வேலையில் இருக்கிறீங்க இல்லையா, அந்த வேலையில் நீ உடனே இந்த மாதிரி ஆன்சைட்டுக்கு போகணும், நீ இங்கே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் உடனே முழிக்கக்கூடாது. ஐயோ என்னடா இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, உடனே நீ ஆன்சைட்டுக்கு போக சொல்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னது, அவங்க ஆன்சைட் கொடுத்தா உடனே அந்த இடத்த நோக்கி நீங்கள் பயணம் செய்யணும். இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு உடனே வேண்டாம், வேலையே வேண்டாம், நான் எனக்குடைய அறிவு திறமைக்கு வேறு வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்காம போயிடும். திடீர்னு வேலை இழக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். குரு பகவான் என்ன பண்ணுவார், இந்த வேலையை இழக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு மறைமுகமாக கொடுக்க போறாரு. இந்த இடத்துல போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்ல போறாரு. இல்லை நீங்கள் நான் இப்படித்தான் இருப்பேன்னீங்கன்னா வேலையை இழக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். அதனால துளாராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்யோஜனையோட முன்னெச்சரிக்கையோட ஒரு திட்டமிடுதலோட செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா அமையும். ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்களா, அன்னைக்கு ஏதோ சண்டை போட்டுட்டேன் தெரியாமல், ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு விவாகரத்து வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க தானே, அந்த விவாகரத்து உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகாது. அதனால் இப்போ ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைய போகுது, மறுமணம் உங்களுக்கு அமைய போகுது. அதனால் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, போனது போட்டோம், அதை பற்றி நீங்கள் எந்த விதமான ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் வச்சுக்காதீங்க. துளாராசி அன்பர்கள் ஒரு நேர்மையான ஒரு குணத்தோடு நீங்கள் எப்போதுமே நேர்மையான பாதையில் சென்றுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா, அதை இன்னும் ஒரு துணிச்சலோடு செயல்பட்டீங்கன்னா அந்த அஷ்டம குரு என்ன பண்ண போகிறாரு, ஒரு துணிச்சலை கொடுக்க போகிறாரு, ஒரு தைரியத்தை கொடுக்க போகிறாரு, ஒரு நம்பிக்கையை கொடுக்க போகிறாரு. இதனால உங்களுக்கு வெற்றியையும் உறுதியாக கொடுக்க போகிறாரு. துளாராசி நண்பர்களே, இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்களுடைய ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமா, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த தொழில் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.